காரணமாக அது மட்டும் இல்லாமல் காட்ட முடியும். நேர்மையே இல்லாத நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ வெற்றி பெறுவோம் அப்படின்னு நேற்று உதயநிதி 200 தொகுதியை வாங்கிடுவோம்னு சொல்றாப்ல. வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம்? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள். எதனாலன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லுங்க. அதுக்காக நாட்டை விற்கிறேன். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்லை, மாதம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டி கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பலிச்சோம். இப்போ 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது. எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? 2036 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் சொல்லிட்டு நீங்கள் 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி. எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்கேருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபா கொடுக்குறீங்க, இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க. எங்கேருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில்லை மின் கட்டணத்தில் உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கேன். அவன் அந்த வீட்டு உரிமையாளர் அவன் காசுலேருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டுவிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன். ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் 2 ஆடு வாங்கினேன், இன்றைக்கி 400 ஆடுகளாக பெருகி இருக்குது. நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? ஏன்னா சொல்கிறவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரனா, கேட்டுக்கிட்டு இருக்கவன் பைத்தியக்காரன்னு என்ன இப்படி? என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடக்கூடாது. என்னடா? ஆனால் பெண் உரிமை, கல்வி உரிமை, அடிமைத்தனத்திலேருந்து மீள்னுங்கிறதுக்காக தான் பெரியார் போராடினார். எந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்கும் அவர் போராடல. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே பெரியார் விமர்சிக்கிறீங்க. நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறீங்களா? பெண் உரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்கிற உங்களை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இது இடம் இல்லை. சாயந்தரம் வாங்க, என்ன போராடினார் அதுக்கு கூட்டம் வச்சிருக்கோம். மக்கள் அரசு.comனு ஒரு இது இருக்கு, அதில் போய் தட்டி படிங்க. எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். ஒருங்க நான் போட்டு காட்டுங்க எப்படி ஆட்சி செய்யறேன். பணி நிரந்தர பணி கேட்டு துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ செவிலியர்கள் தொடர்ந்து 3 நாளாக பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது இந்த திட்டத்தை ஜெயலலிதா கொண்டாங்க சொல்லி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் அமைதியான முறையில் போராட்டம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க. பிள்ளைகளை எடுத்துகிட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன்னாங்க. கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்போ அது தேவையில்லாதவங்களாக தெரிகிறாங்க. இவங்க சொன்னதை நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான். வென்று வந்த பிறகு அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணியை நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், இப்போ அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமாக இருக்குது. ஆனாலும் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தூய சக்தி யாரு சார்? திமுகவா பிஜேபியா? இல்லை தூய சக்தி யாரு? ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாததா? அதில் யார் தீமைன்னா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பாரு. அவரே 21 ஓட்டு போட்டேங்கிறது சொல்றாருல. என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசுறது அதிமுக ஓட்டெல்லாம் கவரலாம். யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்றேங்க, இங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு
இது ஐயா ஈவேரா அவர்களுக்கு, தாத்தா காமராஜுக்கு, அம்மா எங்கள் அம்மா அஞ்சலைக்கு, இப்படி இல்லை, இவங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ தம்பி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கொடுறாங்க. அவரை பார்க்க வந்து கொடுறாங்க, அவ்வளோதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்கள் தம்பி? திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, கொடியில் அண்ணா இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், அதுக்கு ஓட்டா? நீங்கள் கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்கே யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா